எஸ்இஓனா என்ன? எஸ்இஓ ஒரு வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் எப்படி எஸ்இஓ வந்து ஒரு வெப்சைட்டுக்கு இம்ப்ரூவ் பண்றது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுள் ஆர் அனதர் ப்ரௌசர்ல ஒரு யூசர் வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத சர்ச் பண்றாங்கும் போது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை லிஸ்ட் பண்றதுக்கு இந்த எஸ்இஓங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க எஸ்இஓ பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட வெப்சைட் அந்த பர்டிகுலர் ரிசல்ட்ஸில் லிஸ்ட் அவுட் ஆகும். அப்போ தான் யூசர்ஸ்னால உங்களோட வெப்சைட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ்இஓவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆன் பேஜ் எஸ்இஓ. உங்கள் வெப்சைட்டில் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாகவும் பேஜ் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக கொடுக்கறது மூலமாகவும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆஃப் பேஜ் எஸ்இஓ. மற்ற வெப்சைட்ஸை உங்களோட வெப்சைட் கூட லிங்க் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். டெக்னிக்கல் எஸ்இஓ. உங்களோட சைட் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறது மூலமாகவும் எஸ்இஓ இம்ப்ரூவ் ஆகும். சைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் எஸ்இஓக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அண்ட் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் எஸ்இஓவை இம்ப்ரூவ் பண்ணலாம். எஸ்இஓ பற்றின இன்ஃபர்மேஷனை மோர் டீட்டெயில் வித் எக்ஸாம்பிளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.